ஹலோ மக்களே, நீங்க ஓஜா போர்டு பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோஸ்ட் கூட டைரக்டா பேசலாம்னு சொல்லுவாங்க. நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ட்ரை பண்ணும்போது அந்த கிளாஸ் தானா மூவ் ஆகும், லெட்டர்ஸ் கூட செலக்ட் ஆகும். இது உங்க கையா இல்ல வேற யாராவது அங்க இருக்காங்களா? இந்த வீடியோல இதோட டார்க் சீக்ரெட்ஸை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த ஓஜா போர்டை பிரேக் டவுன் பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஓஜா போர்டு ஒன்றும் மேஜிக்கல் போர்டெலாம் கிடையாது மக்களே. ஜஸ்ட் ஒரு ஃபிளாட் போர்டு தான். இதில் என்ன இருக்கும் தெரியுமா? A to Z வரைக்கும் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும், 0 to 9 வரைக்கும் நம்பர்ஸும் இருக்கும். அப்புறம் மேலே ஒரு சைடில் சன் இருக்கும், ஒரு சைடில் மூன் இருக்கும். அப்புறம் மேலே 2 கார்னர்லையுமே எஸ் அண்ட் நோ அவ்வளவுதான் வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் மெயினான மேட்ரு அந்த பிளான்செட் தான். அந்த பிளான்செட்டுங்கிறது ஒரு சின்ன ஹார்ட் ஷேப் பாயிண்டர். இதோட அடியில் சின்ன சக்கரங்கள் இல்லைனா ஸ்மூத்தான பேஸ் மாதிரி இருக்கும். எல்லாருமே இந்த பிளான்செட் மேலே தங்களோட விரல்களை லேசாக வச்சுருப்பாங்க. யாருமே அழுத்தம் கொடுக்கவே கூடாது. ஜஸ்ட் ஒரு டச் தான் பண்ணணும். ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். எல்லாருமே அந்த பாயிண்டர் மேலே விரலை வச்சுட்டு, இங்கே யாராவது ஆவி இருந்தால் பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அந்த பாயிண்டர் மெதுவாக ஸ்லைட் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு லெட்டராக அது நகரும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் வந்துடும். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது மக்களே. அந்த பாயிண்டரை நகர்த்துறது நிஜமாவே ஒரு ஸ்பிரிட்டா இல்லை நம்ம பிரெயின் நமக்கு செய்கிற ஒரு மைண்ட் கேமா? சரி மக்களே, இந்த ஓஜா போர்டோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்க்கலாம். இந்த ஓஜா போர்டு ஏதோ நேற்று இன்னைக்கு வந்த புது ட்ரெண்டுன்னு நினச்சிங்களா? அதுதான் இல்லை மக்களே. இதோட ஹிஸ்ட்ரி செம பழசு. 1800ஸ்லேயே அமெரிக்காவில் இது ஒரு நேஷ்னல் கிரேஸாக இருந்துச்சு. அப்போ அங்கே ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் செம பீக்கில் இருந்தது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செத்து போன நம்ம சொந்தக்காரங்க கிட்ட பேச முடியும்னு மக்கள் வெறித்தனமாக நம்பினாங்க. வாருக்கு போயிட்டு இறந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசைப்பட்டாங்க. அந்த எமோஷனை கரெக்டாக கேட்ச் பண்ணது தான் இந்த போர்டு. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது மக்களே. அந்த போர்டை முதல்ல யார் விற்றாங்க தெரியுமா? ஒரு டாய் கம்பெனி. ஆமாம் மக்களே, கண்ணா பின்னான்னு பயமுறுத்துற விஷயம்னு மார்க்கெட் பண்ணாமல் ஒரு ஜாலியான போர்ட் கேம், ஒரு ஃபேமிலி டாய்னு தான் விளம்பரமே பண்ணாங்க. ஷாக்கிங்காக இருக்குல்ல? ஒரு காலத்தில் குழந்தைங்க விளையாண்ட அதே போர்டு தான் இன்னைக்கு உலகத்தையே மிரட்டிட்டு இருக்குது. இது எப்படி ஒரு விளையாட்டாக ஆரம்பிச்சு ஒரு விபரீதமாக மாறிச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, இப்போ அந்த போர்டை யூஸ் பண்ணுற பிலீவர்ஸ் என்னதான் சொல்கிறாங்க தெரியுமா? அவங்க சொல்கிற லாஜிக் கேட்டால் அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. அவங்க என்ன நம்புறாங்கன்னா, நம்ம கூப்பிட்ட உடனே வர்ற அந்த ஆவி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை அப்படியே உருவிக்குமா. அப்புறம் நம்ம கையை ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அதோட கண்ட்ரோலில் எடுத்துக்கும். நீங்கள் பாயிண்ட்டை நகர்த்த மாட்டீங்க, ஆனால் ஏதோ ஒரு சக்தி உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இங்கே தான் மக்களே ஒரு பெரிய மேட்ரே இருக்குது. நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை அந்த போர்டு கரெக்டாக சொல்லிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாயை திறந்து சொல்லாத ஒரு விஷயம் அந்த பலகையில் லெட்டராக வரும்போது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அப்படியே கூஸ் பம்ஸ் வரும். சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்கள் நினைக்காத எதிர்பார்க்காத ஒரு ஆன்சர் உங்கள் கண் முன்னாடி தானாக வரும்போது அது பேய் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பட் சயின்ஸ் இதுக்கு என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு பின்னாடி பேய்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு பயங்கரமான சைக்காலஜிக்கல் கான்செப்ட் இருக்குது. அதுதான் ஐடியா மோட்டர் எஃபெக்ட். ஸோ ஐடியா மோட்டர் எஃபெக்ட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மூளை நமக்கே தெரியாமல் நம்ம உடம்பை ஆட்டுவிக்கிற ஒரு வித்தை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக நம்ம ஒரு பொருளை எடுக்கணும்னா நம்ம மூளை சிக்னல் கொடுக்கும், கை அதை செய்யும். கரெக்டாக? இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இந்த ஐடியா மோட்டர் எஃபெக்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழ்ந்து நினைக்கும் போது, அதாவது ஸ்ட்ராங் எக்ஸ்பெக்டேஷனோட நினைக்கும் போது, உங்கள் மூளை உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மசில்ஸுக்கு ரொம்ப சின்ன சின்ன சிக்னல்களை அனுப்பும். அந்த மசில் மூவ்மெண்ட்டு எவ்வளோ சின்னதாக இருக்குன்னா, அதை செஞ்சது நாம தாண்டு நம்ம மூளையே ஒத்துக்காது. ஏதோ ஒரு வெளிசக்தி, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம கையை தள்ளுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சரி, இந்த ஐடியா மோட்டர் எஃபெக்ட் ஓஜா போர்டில் எப்படி வேலை செய்யறத பார்க்கலாம். போர்டில் கை வச்சிருக்கவங்க எல்லாருமே பயத்திலையோ இல்லை ஆர்வத்திலையோ ஆவி பதில் சொல்லுமா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் மைண்டில் பதில் எஸ்ன்னு வரணும்னு ஆசைப்பட்டா அவங்களோட கை விரல்கள் ரொம்ப மைல்டாக எஸ் பக்கம் அந்த பாயிண்டரை தள்ளிட்டே போகும். ஆனால் அவர் என்ன நினைப்பாருன்னா, நான் தள்ளவே இல்லையே, அது தானா நகருது அப்படின்னு சொல்லி மற்றவங்க கிட்ட சத்தியம் கூட பண்ணுவாங்க. உண்மையிலேயே அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டு தான் அங்கே வேலையை காமிச்சிருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு நூலில் ஒரு சின்ன வெயிட்டான பொருளை, அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு மோதிரத்தை எடுத்துக்கோங்க, கட்டி கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போது அந்த நூல் தானாக கிளாக் வைஸ் சுற்றுற மாதிரி கற்பனை பண்ணுங்க. உங்கள் கையை அசைக்காமலேயே கொஞ்ச நேரத்திலேயே அந்த நூல் சுற்றுறதை நீங்களே பார்ப்பீங்க. இதுக்கு காரணம் உங்கள் மூளை கொடுத்த அந்த இன்விசிபிள் சிக்னல் தான். சுருக்கமாக சொன்னால், பேய் வந்து பாயிண்டர்லாம் தள்ளலாம் மக்களே. உங்கள் மூளைக்குள்ளே இருக்கிற எதிர்பார்ப்பு தான் உங்கள் கையை வச்சு அந்த வேலையை பார்க்குது. இதுதான் அந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். ஸோ உண்மை என்னன்னா, அங்கே ஆவிலாம் வரல மக்களே.
உங்க மைண்ட் தான் உங்க கூட கண்ணாமூச்சி விளையாடுது. பட் மக்களே, சயின்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா சில சம்பவங்களை யாராலையும் விளக்கி சொல்லவே முடியல. நிறைய பேர் ஷேர் பண்ண சில கிரீப்பியான விஷயங்கள் என்ன தெரியுமா? நல்லா இருக்கிற ரூம்ல திடீர்னு ஐஸ் மாதிரி டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். அது மட்டும் இல்ல, வோல்டேஜ் கரெக்டா இருந்தாலுமே லைட்ஸ் தானா ஃபிளிக்கர் ஆகும். எல்லாரும் அமைதியா இருக்கும்போது எங்கிருந்தோ ஒரு விசித்திரமான அழுகுரலோ இல்ல ஒரு முணுமுணுப்பு சத்தமோ கேட்கும். இது வெறும் கதை கிடையாது மக்களே. இதனால சில பேர் பயத்தில் மென்டலி டிஸ்டர்ப் ஆகி ஹாஸ்பிட்டல் வரைக்குமே போயிருக்கிறாங்க. இப்போ தான் நமக்கே ஒரு டவுட் வரும், இதெல்லாம் நிஜமாவே இந்த உலகத்தில் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் சிக்னலா, இல்லை நம்ம பயத்தோட உச்சக்கட்ட வெளிப்பாடா? உண்மையே சொல்லணும்னா நம்ம மைண்ட் ஒரு பயங்கரமான கிரிமினல் மக்களே. நீங்கள் ஒரு இருட்டு ரூமில் பயத்தோட அந்த போர்டு முன்னாடி உட்கார்ந்துருக்கும் போதே உங்கள் பிரைன் சர்வைவல் மோடுக்கு போயிடும். அப்போ உங்கள் சென்சஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். சும்மா ஜன்னல் வழியாக ஒரு காத்தடிச்சு ஸ்க்ரீன் நகர்ந்தா கூட உங்கள் மூளை உடனே அதோ பேய் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அலாம் அடிக்கும். இங்கே 3 விஷயங்கள் ஒன்றா செய்கிறது. ஃபியர், பிலீஃப், எக்ஸ்பெக்டேஷன். அதாவது பயம், நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. இந்த 3 மிக்ஸ் ஆனால் இல்லாத ஒன்று கூட உங்கள் கண்ணுக்கு நிஜமாவே தெரியும். சுருக்கமாக சொன்னால் போர்டில் பேய்லாம் இல்லை மக்களே. நீங்கள் எதை அங்கே எதிர்பார்க்கீங்களோ உங்கள் மைண்ட் அதை அங்கே கிரியேட் பண்ணுது. இப்போ உங்கள் எல்லார் மைண்ட்லேயும் ஒரு கேள்வி இருக்கும், இதை நிறைய பேர் டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்றதுக்கு. இதை ஃபிசிக்கலாக உங்களை ஒன்றுமே பண்ணாது, ஆனால் மென்டலாக தூக்கம் வராது, தேவையில்லாத ஆங்ஸைட்டி வரும், எப்போவுமே பயத்தோடு இருக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் இதை விளையாட்டாக கூட ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஃபைனல் ட்ரூத் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸ் படி இது வெறும் இல்லூஷன் தான். ஆனால் பேயை நம்புறவங்களுக்கு இது ஒரு போர்ட்டல். உங்களுக்கு இதில் எது சரின்னு தோணுது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மக்களே, உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். அடுத்து ஒரு சூப்பரான மிஸ்ட்ரியோட வர்றேன். அன்டில் தென் ஸ்டே கியூரியஸ். தேங்க்யூ, பாய்.